தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளான பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். இந்த விபத்து தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். அதாவது தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அடுத்த வேடம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் லாரி டிரைவராக வேலை செய்து வருவார் சிதம்பரம். இவர் நேற்று சரக்கு லாரியை ஒசூரில் இருந்து காய்கறி ஏற்றிக்கொண்டு வந்துள்ளார். அப்போது அந்த பாரம் தாங்காமல் திருநெல்வேலியை நோக்கி செல்லும் போது பாலக்கோடு அதிவிரைவு சாலையில் கல்கூடப்பட்டி அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு லாரி சென்டர் மீடியன் மீது தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் படுகாயமடைந்த லாரி டிரைவர் அக்கம் பக்கத்தினர் மீட்டு பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று பின்பு மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தகவல் அறிந்த பாலக்கோடு காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சரக்கு லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர்பெய்தனர். இதனால் இப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில இன்று இதன் சிசிடிவி காட்சி அருகில் இருந்த பேக்கரி கடையில் பதிவாகி இருந்து வெளியாகி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த அதிவிரைவு சாலையானது முழுமையாக பணிகள் நிறைவடையாமல், அதாவது தர்மபுரியிலிருந்து பெங்களூரு வரை முழுமையாக நடைபெறாமல் இருந்த நிலையில் கிட்டாண்டள்ளி வரை மட்டுமே இதன் முழுமையான பணிகள் நடைபெற்றுள்ளது. இதனால்தான் இந்த போக்குவரத்து பாதிப்பு அடிக்கடி ஏற்பட்டு விபத்து ஏற்படுகிறது என்றும் ஆங்காங்கே காவல்துறையினர் போக்குவரத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.